நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய சிவாஜி நாடக மன்றத்தின் மூலம் நடத்திய நாடகம் தங்கப்பதக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தங்கப்பதக்கம்ன்றது ஒரு புகழ்பெற்ற நாடகம். அந்த தங்கப்பதக்கம் நாடகத்தை எழுதியவர் மகேந்திரன். தங்கப்பதக்கம் மகேந்திரன் பின்னாடி சொல்லுவாங்க. ஏன்னா மகேந்திரன் சார் அதுக்கு கதை எழுதுனதுனாலே அவர் பேர் தங்கப்பதக்கம் மகேந்திரன் ஆயிடுச்சு. முள்ளுமலரும் படம்லாம் டைரக்ட் பண்ண மகேந்திரன். அதுக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு, நாடகத்துக்கு கதை எழுதுனதுனால அந்த நாடகத்தில் சிவாஜி சார் அதில் நேர்மையான காவல்துறை அதிகாரியாக நடித்து பெரிய லெவலில் சக்ஸஸ். சிவாஜி நாடகத்தை நடத்தி அந்த நாடகம் பம்பாய் வரை அங்கே மேடையேற்றிருக்காங்க. புகழ்பெற்ற நாடகம், ஹவுஸ்ஃபுல்லில் போகும். படங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல்லில் ஓடுது இல்லையா, அந்த மாதிரி அந்த நாடகம் ஹவுஸ்ஃபுல்லில் போகும். அந்தளவுக்கு சிவாஜி கணேசனுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்த நாடகம். அந்த நாடகத்தை பின்னாடி படமாக சிவாஜி சார் படமாகவும் நடித்து போய் சூப்பர் ஹிட் படம். பி மாதவன் சார் டைரக்ட் பண்ணார். பெரிய லெவலில் ஹிட்டு. அந்த படத்துக்கு கதைவசனம் டைரக்டர் மகேந்திரன் சார் தான் எழுதினார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட மகேந்திரன் சார் தனிப்பட்ட முறையில், மகேந்திரன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அதனால் மகேந்திரன் சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தங்கப்பதக்கம் நாடகம் மகேந்திரன் சார் எழுதினா கூட முதல்ல சிவாஜி சார் ஆக்ட் பண்ணலை. அது ஆரம்பத்தில் செந்தாமரைன்னு சொல்லிட்டு சிவாஜி நாடக மன்றத்தில் இருந்த ஒரு நடிகர் செந்தாமரை 3 முகம் படத்தில் ரஜினிகாந்த் கூடையெல்லாம் நடித்தார் இல்லையா, அந்த செந்தாமரை சிவாஜி நாடக மன்றம் ஆரம்பத்தில் நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சிவாஜி நாடக மன்றம் நாடகங்கள் போடுறதில்ல, நாடகத்தை போடுறது கொஞ்சம் நிறுத்தினாங்க. ஏன்னா சிவாஜி சார் படங்களில் நிறையா பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால நாடகம் அவர் நடிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருந்ததுனால சிவாஜி நாடக மன்றம் கொஞ்ச நாள் நாடகங்கள் எதுவும் போடாமல் இருந்தாங்க. அப்போ சிவாஜி நாடக மன்றத்தில் ரெகுலராக அவருடைய நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் செந்தாமரை. அப்போ ஒரு கேப். செந்தாமரை அப்போ மகேந்திரன் சார் அப்போ துக்ளக் பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் மகேந்திரன் சாரை பார்த்து இது மாதிரி ஒரு நாடகம் நானே செந்தாமரை, அவர் செந்தாமரையே ஒரு நாடகம் சொந்தத்தில் நடத்தலான்னு இருக்குது. அந்த நாடகத்துக்கு மகேந்திரன் சார் மகேந்திரன்கிட்ட சொல்லி ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லும்போது மகேந்திரன் எழுதி கொடுத்த கதை தான் அந்த தங்கப்பதக்கம். இந்த கதை எழுதி கொடுத்தாரு. செந்தாமரை அதில் நடித்தார். செந்தாமரை நடித்து அது வெற்றிகரமான நாடகம். சிவாஜி படங்களில் நடித்தார். அந்த கேரள காவல்துறை அதிகாரியாக முதல்ல செந்தாமரை தான் நடித்தார். அவர் செந்தாமரையோட சொந்த நாடக குழு நடத்தின நாடகம். அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படியே ஒரு இப்போ 50வது தடவை மேடை ஏறுறது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேடை ஏறின பிறகு அதை ஒரு விழா மாதிரி ஏதாவது நடத்தணும் அப்படின்போது அந்த விழாவுக்கு இப்போ 50வது தடவை மேடை ஏறி அப்படின்னு வரும்போது அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஒரு சீஃப் கெஸ்ட், சிறப்பு விருந்தினர் அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி சிவாஜி கணேசனை அதுக்கு வர வைக்கிறாங்க. சிவாஜி சார் அந்த நாடகத்தை பார்க்குறாரு. நாடகத்தை பார்த்த உடனே சிவாஜிக்கு வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். நாடகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அருமையாக இருக்க நாடகம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு செந்தாமரை கிட்ட அடுத்து இந்த நாடகத்தை எப்போ போடுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செந்தாமரை ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ ஏதோ ஒரு நாளை சொல்லி அன்றைக்கி இந்த நாடகம் மறுபடியும் இருக்குதுன்னு. ஓகே, அன்றைக்கி இந்த நாடகம் போடும்போது என்னைக்குன்றது கரெக்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, மறுபடியும் இந்த நாடகத்தை இன்னொரு நாடகம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு செந்தாமரை அந்த பர்டிகுலர் டே சிவாஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணார். சிவாஜி 2வது முறையாக அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக வந்தவர் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அப்போல்லாம் அந்த கதாசிரியர் ஆசிரியர்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆசிரியரை என் பக்கத்தில் உட்கார சொல்லுங்கள். ஃபுல் நாடகம் நான் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரோவில் நான் உட்காந்து பார்க்கும்போது என் பக்கத்தில் கதாசிரியர் என் பக்கத்தில் இருக்கட்டும், கதாசிரியர் என் பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு மகேந்திரன் சாரை வர வச்சு, எழுத்தாளர் மகேந்திரனை சிவாஜி கணேசனுடைய பக்கத்திலே மகேந்திரன் சார் உட்காந்துக்கிட்டார். இப்போ ஃபுல் நாடகத்தை பார்க்குறாரு சிவாஜி சார். சிவாஜி ஃபுல் நாடகத்தை பார்த்த பிறகு மகேந்திரன் சார்கிட்ட, இது மகேந்திரன் சார் என்கிட்ட சொன்ன விஷயம், மகேந்திரன் சார்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தங்கப்பதக்கம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, படம் பார்க்கும்போது அதனுடைய மேட்டரே தானே, அதாவது நேர்மையான காவல்துறை அதிகாரி, அரசாங்கத்தினுடைய இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய விருதெல்லாம் அவருக்கு கிடைக்குது. அதான் அவருடைய பையன் ஒரு போக்கிரி, அநீதியான காரியங்கள்லாம் செய்யக்கூடியவன், அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணக்கூடியவன், கிட்டத்தட்ட ஒரு ரவுடி, எப்படிப்பட்ட மோசமான செயல்களையும் செய்யக்கூடியவன், சட்டவிரோதமான செயல்கள்லாம் செய்யக்கூடியவன், அந்த அளவுக்கு மோசமான ஒரு மகன் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிக்கு. அப்போ நேர்மையான காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவார், படத்தினுடைய தங்கப்பதக்கம் படத்தில் ஷூட் பண்ணிடுவார். ஸ்ரீகாந்த் அந்த ரோலில் நடிச்சிருந்தார். சிவாஜி சார் அதில் ஷூட் பண்ணிடுவார். மகனை பெற்ற மகன் அப்படின்றதுக்காக பார்க்க மாட்டார், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் தேவையா அப்படின்னு ஷூட் பண்ணுவார். அதான் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுத்த கிளைமேக்ஸ். இது நம்ம படத்தில் பார்த்தது. ஆனால் ஆக்சுவலாக மகேந்திரன் எழுதி செந்தாமரை நடித்த நாடகம் இருக்கு இல்லையா, அதில் இந்த கிளைமேக்ஸ் கிடையாது. இந்த கிளைமேக்ஸே இல்லை. அதில் இருந்த கிளைமேக்ஸ் வேறு, அந்த கதையே வேறு. அப்படி வரும்போது அதில் அப்படி இல்லை. வரும்போது சிவாஜி இதை சொன்னாரான், இந்த நாடகம் நல்லாயிருக்கு, 2வது தடவை நான் பார்க்குறதுக்கு காரணம் இந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது.
நீங்கள் கிளைமேக்ஸ் படி அதில் என்ன அப்போ மகேந்திரன் சார்ட்ட கேட்டேன், அதுக்கு என்ன சார் கிளைமேக்ஸ், முதல்ல நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை முதல்ல வந்து என்ன, என் பையன் வந்து ரவுடி மாதிரி ஒருத்தன், அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடியவன், அட்டூழியங்கள் பண்ணுறவன், சமூக விரோத சக்திகள் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவான், சட்டவிரோத செயல்கள்லாம் ஈடுபடுவான். அப்படிப்பட்ட பையன் அப்பா வந்து எவ்வளோ திருத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு, முடியலைன்னும் போது இப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சி அப்பா வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மகன், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார் எழுதின கதை அதுதான். அதை வச்சு தான் செந்தாமரை வந்து முதல்ல வந்து அந்த நாடகத்தை நடத்தியிருக்காரு. சிவாஜி சார் இதை பார்த்துட்டு சிவாஜி சார் சொன்னாராம், இதில் வந்து இந்த கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது இவன் வந்து நேர்மையான காவல்துறை அதிகாரி, இவருக்கு வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு பையன், அப்படி ஒரு நேர்மையான இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய ஒரு மகன் அப்படி இருக்கான் அப்படின்னா அவன் ஏன் தற்கொலை பண்ணி சாகணும்? நோ, ஏன் சாகணும்? அப்படியே வந்து துப்பாக்கியை வச்சு இந்த ராஸ்கலை ஷூட் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ணி காலி பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு மகன் தேவையா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு மகேந்திரன் சார் வந்து கிளைமேக்ஸை மாற்றி இந்த பேட்டர்னில் கதையை கொண்டு போய் அதுதான். அதுக்கு பிறகு சிவாஜி சார் வந்து அதை வந்து செந்தாமரைகிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி கூட நாடகத்தை நிறுத்திருக்கின்றார். இன்றைக்கி கூட நாடகத்தை நிறுத்திரு, இந்த நாடகத்தை இதே நாடகத்தை சிவாஜி நாடகம் மட்டும் நடத்த போகுது. நான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறேன், காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நான் நடிக்க போகிறேன். இன்றைக்கோட உன்னுடைய நாடகக்குழு நாடகத்தை இன்றைக்கோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி செந்தாமரை கிட்ட சொல்லிட்டாரு. சிவாஜி நாடக மன்றம் அந்த தங்கப்பதக்கம் நாடகத்தை நடத்தினாங்க. சிவாஜி சொன்னதை போல் மகேந்திரன் சார் மாற்றி கிளைமேக்ஸ் எல்லாம் மாற்றி எழுதி கொடுத்தாரு. செகண்ட் ஹாஃப்லாம் எழுதி கொடுத்த பிறகு சிவாஜி கணேசன் அந்த ரோலில் நடித்தார். சக்ஸஸ்ஃபுல் நாடகம். அதே நாடகம் பின்னாடி திரைப்படமாக வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டு சில்வர் ஜூப்ளி படம் 175 நாள் ஓடிச்சு, 25 வாரம். சிவாஜி கணேசனுடைய லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் தங்கப்பதக்கம். இன்றைக்கி வர வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட படத்தை மறக்கவே முடியாது. சிவாஜி அந்த கேரக்டர்லேயே அப்படியே வாழ்ந்துருப்பார். அப்படிப்பட்ட ஒரு படம் தங்கப்பதக்கம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே அந்த படத்தில் அப்பா வந்து பையனை ஷூட் பண்ணுறது தான். அதுதான் ஹைலைட். பட் அதை சொன்னவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறியதால் அந்த கதை மாற்றப்பட்டு, அந்த கதையினுடைய செகண்ட் ஆஃப் பிற்பகுதி மாற்றப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் உச்சக்கட்ட காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றது. இதை மகேந்திரன் சார் சொல்லும்போது சிவாஜி சார் தான் சொன்னார். ஆக்சுவலாக அப்படி சொன்ன பிறகு அந்த ராஸ்கலை இதே வார்த்தை தான் சொன்னார். சிவாஜி சார் இதே வார்த்தை தான் சிவாஜி சொன்னார்னு சொன்னாப்புல. அந்த ராஸ்கலை வந்து நான் ஷூட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அந்த இதே வார்த்தையை தான் சொன்னார். ராஸ்கல்னு சொன்னாரா அவர் அப்படின்னு மகேந்திரன் சார்ட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். ஆமாம், இதே வார்த்தையை தான் ராஸ்கல், அந்த ராஸ்கலை என் கையால் வந்து ஷூட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அப்படின்னு. நான் மகேந்திரன் சார்ட்ட சொன்னேன், சார் என்ன சார் எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நடிகர்னால் நீங்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே வந்து நடிச்சுட்டு போய் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் அப்போ எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ்மெண்ட் ஆகி இந்த கதையில் இன்வால்வ் ஆகியிருந்தால் அப்படியே இந்த மேட்டரை சொல்லியிருப்பார். யோசிச்சு பாருங்கள், என் கையால் அந்த ராஸ்கலை ஷூட் பண்ண வேண்டாமான்னா எப்படி ஏதோ உண்மையாகவே ஒரு பையன் இருந்த மாதிரியும் பையனை ஷூட் பண்ணுற மாதிரியும் அந்தளவுக்கு அப்படியே இரண்டரை கலந்து கதையோட எப்படிப்பட்ட விஷயம். அப்போ ஒரு படத்தினுடைய வெற்றின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது நாமே எதிர்பார்க்காமல் நடைபெறக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்கள் கூட ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட மட்டும் இல்லாமல் இதை நான் சொல்கிறது காரணம், சிவாஜி கணேசனுடைய அந்த 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 ஐடியா இருக்குல்ல, அந்த அவர் சொன்ன கருத்து, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்படத்தையும் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றா ஆக்கி இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.